ஸ்டோர் எப்படியோ தங்கமயில அவங்களுடைய அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அம்மா அவங்களுக்கு ஏதோ நிலம் இருக்காம்மா, அந்த நிலத்தை பிரிக்கிறதா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏண்டி உன் புருஷனுக்கு பங்கு இருக்குல்ல? அம்மா அதுதாம்மா கேட்ட பங்கு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அத்தை என்னம்மா திட்டுறாங்க, நான் கேட்டதுல என்னம்மா தப்பு? ஏண்டி நீ கேட்டது தப்பு இல்லை, உன் மாமியாரெல்லாம் அப்படி கேட்குறாங்கன்றதுக்காக எந்த விஷயத்துலையும் தலையிடாதெல்லாம் இருக்காது சரியா? இந்த மாதிரி எல்லாம் பேசுனாங்கன்னா உஷாரு, அப்புறம் வச்சுக்கோங்க உன் புருஷனை தனியாக விடுறாங்க, உன் புருஷனுக்கு நீ எதுவுமே கொடுக்காத போயிடுவாங்க அப்படின்னு ஒன்றுக்கு ரெண்டாக ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. சரண் வந்துடுவாங்க. மாமா வந்துட்டாங்க, நான் அப்புறமா பண்ணுறேம்மான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுவாங்க. அதுக்கப்புறமா யார்கிட்ட? என் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இங்கே நடக்கிறதெல்லாம் உன் அம்மா கிட்ட சொல்லிட்டாமே இல்லையா? அம்மா எதுக்காக அப்பா கிட்ட அப்படி கேட்டேன் அந்த நில விஷயத்துல? மாமா நான் எதுவும் தப்பா கேட்கலையே, மாமாவே எதுவும் தப்பா கேட்கலன்னு சொல்லிட்டாங்க. இங்கப்பா சொல்லிட்டாங்க, அவங்க மனசுல எவ்வளவு கவலைப்பட்டு இருப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா எப்படி பேசணுன்றது கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லைன்றாங்க. இந்த அளவுக்கு கேவலமானவளா இருக்க நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்றாங்க. நீ பண்ணிட்டு இருக்கிறது சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லை. வர்ற கோவத்துல நானே எல்லா உண்மையும் சொல்லிட்டு உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடலான்னு இருக்கணுவாங்க. மாமா என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க? பின்ன வேற என்ன பேசுவாங்க? நீ பண்ணிட்டு இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்குன்றாங்க. ஒழுங்கா அடங்கி ஒடுங்கி எப்படி இருக்கணுமோ தயவு செஞ்சு அப்படி இருந்துக்கோ. இல்லை என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நீ சொன்னேன்னு வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு சொல்லிட்டு நான் எப்படியாச்சும் உன்னை உன் வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுறேன்னு தங்க மேலே ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.